அனைவருக்கும் வணக்கம். வாயில் தமிழே நுழையாத ஒரு நிதியமைச்சர் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய மரிய வில்சன். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாருங்க. நேற்றுக்கு சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு கத்தி ஆவேசமாக பேசிட்டு உட்கார்றாப்புல. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசுகிறப்போ நிதியமைச்சர் தமிழ் பேசுகிறப்போ நிறைய பிழையோடு பேசுகிறாரு. இதை ஒரு குறையாக சொல்லலை, தமிழை இந்த மாதிரி ஒரு இதில் பேச வேண்டாம், கொஞ்சம் வரும் காலங்களில் நல்லபடியாக திருத்தி நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்க. அவர் குற்றமாகவும் சொல்லலை, ஒரு குறையாகவும் சொல்லலை, அவருடைய ஒரு விமர்சனம், அது ஒரு கருத்து, அவ்வளோதான். அதை கூட எதிர்கொள்கிறதுக்கு திராணி இல்லாமல் உடனே கோவப்பட்டு மரிய வில்சன் கொந்தளிக்கிறாரு. இதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் என்ன பேசினாங்க, அதுக்கு மரிய வில்சன் அவர்கள் எப்படி பதில் சொல்லிட்டு உட்கார்றாரு, எல்லாத்தையும் பார்ப்போம் வாருங்கள். அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவுதாங்க பேசியிருக்காரு. லாஸ்ட்ல கூட பணிவோட கேட்டுக்கிறேன், நீங்க பிழை இல்லாம பேசணும் அப்படின்னு தான் அவர் கேட்கிறார். இதுக்கு மரிய வில்சன் எப்படி ட்ரிகர் ஆகி போய் பேசுறாருன்னு மட்டும் பாருங்களேன். அவசியமே இல்லை இவ்வளோ கோவப்படணும்னு. இல்லை, இவங்கெல்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்க, எதிர்கட்சிகள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, நம்மளை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இப்படி ஒரு மனநிலை இந்த தாவேக்கா கட்சிக்கு வேரூன்றி இருக்கிறத நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு ரமேஷ் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், தாவேக்கா அரசை கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்கள், விமர்சனம் பண்ணக்கூடிய இளைஞர்கள், சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய, பதிவு போடக்கூடிய, வீடியோ போடக்கூடியவங்களையெல்லாம் கைது பண்ணக்கூடிய இந்த தாவேக்கா அரசாங்கம், விஜய் அவர்களின் அரசாங்கம், காவல்துறை, இவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்ம பார்க்குறப்பவும் புரியுது. இந்த விமர்சனம், கேள்வி, இதெல்லாம் இவங்களை நோக்கி யாரும் கேட்டவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்னத்துக்கு அரசியலுக்கு வரீங்க? என்ன டேஷுக்கு அரசியல் வரீங்க? எதுக்கு உங்களுக்குலாம் அரசியல்? எதுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறீங்க? நீங்கள் உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? அப்படின்னா எதிரில் யாருமே நம்மளை பேசக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை உண்டுமோ அதை பார்த்துக்கிட்டு போயிடணும். அரசியல்வாதிகள்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க, விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. இப்போ எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் பேசுனதுக்கு எதிரில் நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன பேசுகிறாருன்னு மட்டும் பாருங்க, அவர் எப்படி கோவப்படுறாருன்னு பாருங்க. ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்று முடியும். அப்படி குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு, ரவுடி மாதிரி பேசுறாரு, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாரு. நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன், எனக்கு எப்போ எப்படி ஆடணும்னு தெரியும். என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி, மாமன்றமா? அது சட்டமன்றம். இதுக்கு தான் திட்டுறாங்க, இதுக்கு தான் கேலி பண்ணுறாங்க. மாமன்றமா? சட்டமன்றத்துக்குள்ளே போய் நின்றுட்டு மாமன்றமா? அவர் நிற்கிறது மாமன்றமா சட்டமன்றமானு கூட தெரியல. இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? என்ன கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. கிறிஸ்டியானிட்டி அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி சொல்லி கொடுத்துச்சான். இதெல்லாம் நீங்கள் எதுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சைக்கு போவீங்கல்ல, அங்கே போய் பேசணும். அமைச்சரே, மங்குனி அமைச்சரே, இதெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசக்கூடாது. சரி, உங்கள் கிறிஸ்டியானிட்டி அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழியெல்லாம் சொல்லி கொடுத்துச்சே,
உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு போனீங்களே அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதெல்லாம் அப்போ சொல்லிக் கொடுக்கலையா? உங்கள் சொந்த குடும்பத்தினரையே வந்து தாக்குறதுக்கு போனீங்களே உருட்டுக்கட்டையெல்லாம் தூக்கிட்டு, ஏய் உன்னைய கொன்னுருவேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு இப்படின்லாம் வச்சிங்களேன். அங்கே மட்டும் உங்களுக்கு உங்கள் கிறிஸ்டியானிட்டி சொல்லி கொடுத்த மொழி ஏன் ஒர்க் ஆகாமல் போயிருச்சு அமைச்சரே? இப்போ ஏன் கோவப்படுறீங்க? அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, பணிவின் மொழி, பொறுமையின் மொழி, இதை தானே சொல்லி கொடுத்துச்சு பைபிள். நீ ஏன் இப்போ சட்டமன்றத்தில் ஒரு விமர்சனத்தை கூட எதிர்கொள்ள முடியாமல் எதுக்கு கோவப்படுறீங்க? ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் தானே இருக்குது பைபிளில். ஒரு கணத்தில் யாரோ அறைகிறாங்கன்னு நினச்சிட்டு மறு கணத்தை காட்டுங்க. எதுக்காக கோவப்பட்டு கொந்தளிக்கிறீங்க? இந்த பொறுமை, அன்பு, சாந்தம், அமைதி இதெல்லாம் தானே சொல்லி கொடுத்துச்சு. ஏன் கோவப்படுறீங்க? அவர் என்ன தப்பாக கேட்டுவிட்டார்? ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நியாயமாக கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் தமிழை கேவலமாக பேசுகிறீங்க நிதியமைச்சர். நீங்கள் தமிழை நீங்கள் வந்து என்ன 5000 7000ன்றாப்புல, 5000 7000 சொச்சம் கோடி ரூபான்றாப்புல, 40,000 4000 40,000 40,000ன்ற மாதிரிலாம் பேசுகிறாப்புல. ஒரு எழுத்தே உங்களால் எழுத்து கூட்டி பேச முடியல, அதை வந்து சரியாக உச்சரிக்க முடியல. இதை வந்து கேள்வி பண்ண மாட்டாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நீங்கள் தமிழில் தான் பேசணும். தமிழில் பேசணும்னு டிமாண்ட் பண்ணுறது தவறாக போயிருச்சா? இப்போது என்ன இது? இவங்க கட்சி பேரை தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். தமிழை வந்து கட்சி பேரில் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழில் பேசுங்கன்னு சொல்கிறதே ஏதோ குத்த மாதிரி ஆகிவிருச்சு போல இருக்கு. இப்போ இது என்ன இது? இந்த அன்பு, இரக்கம், பொறுமை இதெல்லாம் எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாதான். முதல்ல அடிப்படையில் ஒரு நல்ல மனிதனாட்ட இருக்கணும். நீங்கள் பைபிளில் படித்து அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை நீங்கள் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு அன்பு, இரக்கம், பொறுமை இதெல்லாம் கற்றுக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அடிப்படையில் ஒரு மனிதனாக இருக்கணும். 4 வார்த்தை எதுவும் கேட்டக்கூடாது போல இருக்கு இவங்கள. தமிழில் பேசுங்கயான்னு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் கேட்குறாரு. இதுக்கு கோவப்படுறாரு. கல்வி தந்தை, இவர் வேற கல்வி தந்தையா? இவரை தான் கல்வி தந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்வி தந்தைக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை, கொஞ்சம் கூட வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. என்ன கல்வி தந்தை இவரு? இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. அவை குறிப்பில் நீக்கிறேன். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ சபாநாயகர் நீங்க பேசுறத அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன், என்னத்தையும் பேசிட்டு கிடங்க ப்ரோ நீங்க, நான் அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்ட்டு அவர் பாட்டுக்கு. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதி அமைச்சர் கொஞ்சம் கோவப்படாது. அந்த காணொலியை திருப்பி பாருங்க. அவரு கோவப்பட்டு உட்கார்றத பாருங்க. கேலி பண்றீங்களா நீங்க அப்படின்ட்டு. அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதி அமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. இந்த காணொலியை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப 2 தரப்புலையும் திமுக எம்எல்ஏ என்ன பேசினாரு, தாவேகா எம்எல்ஏ என்ன பேசினாருன்றதை நம்ம பார்த்துருப்போம். இதில் நம்ம அமைச்சர் மரியவில்சன் அவர்கள் அமைச்சர்ன்ற பொறுப்பு வகிக்கிறதுக்கு தகுதியுள்ள நபரா? நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். பயங்கர கோவக்காரராக இருப்பார் போல இருக்கே, என்ன கேலி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு மைக்கை தட்டி விட்டுட்டு உட்கார்றாப்புல. கேப்டனை விட பெரிய கோவக்காரராக இருப்பார் போல இருக்கே. அப்போனா இனிமே தான் விடக்கூடாது, தொடர்ந்து கலாய்ங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் அவரை மட்டும் டார்கெட் பண்ணி கலாய்க்கணும். 2 மாதம் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு வந்து. அதுக்குள்ளே பாருங்க விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியல. பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாப்புல. ரேகிங் அந்த அளவுக்கு இருந்திருக்கு, புரியுதுங்களா? அப்போ ரேகிங் கரெக்டாக தான் இருக்குது. எதிர்கட்சிக்கு தரமான வேலையை பார்த்துருக்குன்னு தான் அர்த்தம். ரேகிங் நடக்காமல் டென்ஷன் ஆக வாய்ப்பு இல்லைல்ல. எதிர்கட்சியுடைய வேலையை எதிர்கட்சி தரமாக செஞ்சுருக்குன்னு தான் அர்த்தம். நிதியமைச்சருடைய அன்பு, அமைதி, இரக்கமெல்லாம் அதெல்லாம் ஒரு காணொளி போதுமா அதை விவரிக்க?
போதும், ஒரே ஒரு காணொளி போதும். அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. அதாவது பைபிள் படிக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் இருக்குமா, வேற யாருக்கும் இருக்காதான். தமிழ் படித்தாலாம் இதெல்லாம் வந்து வராதான். அமைச்சர் பேசுகிறார் கைஸ், இவருக்கு தான் வாக்களித்து உட்கார வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள். பாருங்க, சிந்திங்க. திருக்குறளில் அன்பு, அமைதி, கருணை இதெல்லாம் இல்லையா? பைபிளில் மட்டும்தான் இருக்கா? இதுவும் ஒரு வகையான சங்கித்தனம் தான். நம்ம பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகள் மட்டும்தான் சங்கிகள் கிடையாது, எல்லா இடத்துலையும் சங்கிகள் இருக்காங்க. என்ன நம்ம இவங்களெல்லாம் பெருசாக டார்கெட் பண்ணி அடிக்கிறது கிடையாது, அவ்வளோதான். ஆனால் இங்கேயும் சங்கிகள் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சங்கி தான் இவர். இவரை யாரும் நீங்கள் தமிழில் தான் பேசணும், ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்ட்டு யாரும் வற்புறுத்தலை. நீங்கள் பேசுகிற தமிழையே கொல்லாமல், கொச்சப்படுத்தாமல் தெளிவாக பேசுங்க. இல்லைன்னா தமிழே பேசாதீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படியே பிரிட்டிஷ் இங்கிலீஷில் தான் பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் போயிருங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிருங்க. இங்கே எதுக்கு இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே வரீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க, தெளிவாக பேசணும். சரி, வாயில் அந்த வார்த்தைகள் வரல, 5000 4000 தான் வருது, 40000 4000 40000 4000 40000 5000 இப்படி தான் உங்கள் வாயில் வருது அப்படின்னு சொன்னால் கூட யாரோ ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்கணும், கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகணும். நீங்கள் வந்து தவறாக பேசியிருக்கீங்கன்றதை நீங்கள் ஒப்புக்கொண்டுக்கிட்டு நீங்கள் அதை வந்து சாதாரணமாக கடந்து போயிடணும். நம்ம தமிழில் பேசுகிறோன்னா தமிழில் தான் பேசணும், ஆங்கிலம் கலக்காமல் பேசுகிறது தான் நல்லது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் தமிழ் ஆங்கிலம்லாம் கலந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அது தவறு தான். ஆனால் இப்படி கலந்து பேசுகிறது தவறுன்றதை ஒப்புக்கொள்கிற அடிப்படை குணமாவது இருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளால் அதை வந்து மாற்ற முடியும். இப்போ கூட நான் அட்லீஸ்ட்னு சொல்லிட்டேன், அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வருது. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்னு வருது பாருங்கள். இப்போ யாராவது இதை வந்து தம்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆங்கிலம் கலந்து பேசுகிறீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம வந்து எங்களுக்கு தெரியும் எப்படி பேசணும்னு, நீங்கள் சொல்லி தந்து தான் நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படின்றலாம் அப்படி பெரிய இது மாதிரி பேசாமல், ஆமாம் நம்ம தவறாக தான் பேசுகிறோம், நம்ம தமிழில் ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறது தவறு, அப்போ நம்மளால் அதை மாற்ற முடியல அப்படின்ற நிலைமையில் நம்ம இருந்தாலுமே கூட நம்ம வந்து அந்த தவறையாவது குறைஞ்சபட்சம் ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா அது தவறு. அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தமிழை வந்து முன்னிலைப்படுத்தி பேச முடியுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, தமிழ்நாட்டை ஆள்றீங்க, நீங்கள் தமிழை தான் ரொம்ப முதன்மைப்படுத்தி பேசணும். உங்களால் முடியலன்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் யாராவது உங்ககிட்ட அதை வந்து சுட்டி காட்டுறாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு கடந்து போக பார்க்கணும். சரி, விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடணும். இல்லையா, ஆமாம் தவறு தான், இதை நான் திருத்திக்க முயல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஆனால் அதுக்கு பதிலாக கோவப்பட்டுக்கிட்டு நான் இப்படி தான் பேசுவேன், இது என்னுடைய ஸ்டைல், நான் இப்படி தான் பேசுவேன், உங்களுக்காகலாம் நான் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறது எந்த விதத்தில் நியாயம்? குடும்பத்தில் இருக்கிறவங்களே உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு அடிக்க போகிறாப்புல, இவருக்கு வாக்களித்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சா இவர் சட்டமன்றத்தையும் அப்படி தான் டீல் பண்ணுவாப்புல. கோடிக்கணக்கான மக்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே இவ்வளோ ஆணவம், அகங்காரம், திமிரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ சாதாரண மக்களுடைய நிலைமை, சாதாரண பொதுமக்களுடைய நிலைமை, இவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நாடி போகிறாங்க, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏதோ ஒன்றுன்னு சொன்னாங்க, இவர் எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுவார்? யாருக்காகவே என் ஸ்டைலை மாற்றிக்க முடியாது, இதுதான் என் ஸ்டைல், இப்படி தான் பேசுவேன் அப்படின்றப்பல நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னா நாங்களும் அப்படி தான் கலாய்ப்போம், அப்படி தான் கிண்டல் அடிப்போம், அப்படி தான் கேள்வி செய்வோம். யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் எல்லாம் அரசியலில் இருக்கீங்க? எதுக்கு அமைச்சர்களாக நீங்கள்? உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆங்கிலத்தை தமிழோடு கலந்து பேசுவது அது ஒரு யூனிக்னஸாக, அது தனித்துவமானதான். இவர் சொல்கிறார் மரியவில்சன், அது எப்படி தனித்துவமானதாகும்? அது எப்படி? தமிழோட ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறப்பவே நமக்கு குற்ற உணர்ச்சி இருக்கணும், நம்மளால் அதிலிருந்து மீண்டு வர முடியலன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும், நம்ம அதை வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு நான் பேசுகிறது அது ஒரு தனித்துவமான மொழி, அது தனித்துவமானது, இது என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் நம்ம பேசுகிறது சரின்ற மாதிரி நீங்கள் எப்படி நினச்சிட்டு பேசுகிறீங்க? தமிழ்நாட்டில் தமிழில் பேசுங்கன்னு சொல்லி தானே கேட்டார் அவர், வேற ஏதாவது தவறாக கேட்டாரா? அதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறாரு. இவ்வளோ கோபமெல்லாம் ஆகாது, அமைச்சரெல்லாம் இருக்கிறதுக்குள்ள தகுதியெல்லாம் இவருக்கு சுத்தமாக இல்லை. சட்டமன்றத்தில் இவ்வளோ நாள்லையும் நம்ம முதலமைச்சரே எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கார், அப்பாவை எங்கப்பா காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இப்படி வச்சாப்புல. இந்த மாதிரிலாம் பண்ணதெல்லாம் அவமரியாதை இல்லையா? இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா? ஆனால் நீங்கள் தமிழில் பேசுங்க, சட்டமன்றத்தில் தமிழில் ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இது வந்து தனிப்பட்ட தாக்குதலாம், இது வந்து உருவ கேலியா, இது இப்போ மொழி ரீதியாக இவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களாம். என்ன அது? இது கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க காய்ஸ்.
அந்த அளவுக்கு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் பார்த்துக்கோங்க, தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துருப்பீங்களே. இவரையெல்லாம் அமைச்சராக்கி, அதுவும் நிதியமைச்சர், அதுவே வாயில வரல அவருக்கு. நிதி அமைச்சருக்கு நீதி அமைச்சர்னு சொல்லுவார். நீதிநிலை அறிக்கை இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒருத்தரை நிதி அமைச்சராக்கி வச்சிருக்காரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களுக்கே வாயில தமிழ் வராது. தாவேக்காவுக்கு வாக்களிச்சவங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பொண்ணான விரலால் வாக்களிச்சிங்க பாருங்க. நீங்கள் போட்ட வாக்கு இன்னைக்கு என்னவா இருக்குன்றத பாருங்க. தமிழில் ஒழுங்கா பேசுங்கயான்னு கேள்வி கேட்டது ஒரு குத்தமா? தாவேக்கா அணில் குஞ்சுகள்லாம் வந்து கண்டிப்பாக இதுலேயும் வந்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வி கேட்ட எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்களை தான் டார்கெட் பண்ணி அடிப்பானுங்க. எப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம்? இதெல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட தாக்குதல், இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணனை டார்கெட் பண்ணுறீங்க, எங்கள் இதை வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு இதுலேயும் நரேட்டிவ்ஸ் தான் செட் பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கு நியாயமான அரசியல், நியாயமான கேள்விகள், நியாயமான விமர்சனங்கள் இதெல்லாம் கூட ஏற்றுக்க முடியாது. அது நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் விவகாரத்தில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம எதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், தமிழ் தாய் வாழ்த்தாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள்ல எல்லாம் நம்மளுடைய நிலைப்பாடுன்றது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எதிராக எவன் இருக்கானோ அவனை தான் நம்ம கேள்வி கேட்போம், அவனை தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம், அவனை தான் நம்ம வந்து கேள்வி கூத்தாக்குவோம். ஆனால் தாவேக்கா அணில் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சிக்கு ஒரு பிரச்சனை, அவங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க அண்ணன் வச்சிருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு ஒரு பிரச்சனை, கட்சி காரணங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள, அது எந்த விஷயம்னு இல்லாமல், அது தமிழ்நாட்டின் உரிமையா எதுவும் இல்லாமல் எதிரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு கண்ணை கட்டி விட்ட சாம்பி கூட்டம் மட்டும்தான் இவனுங்க திரியிறானுங்க. யாரை பார்த்தாலும் கடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க, யாரை பார்த்தாலும் திட்டுறானுங்க, யாரை பார்த்தாலும் அப்யூஸ் பண்ணுறானுங்க. அவங்க என்ன கேட்டாங்க, அது நியாயமான கேள்வியா, நியாயமான இதுதானா அதுன்றதெல்லாம் இல்லாமல் இஷ்டத்துக்கு போய் கடிச்சு வைக்கிறானுங்க இந்த சாம்பி கூட்டம். ஆகவே தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்களே நல்லா விசில் ஊதிட்டாங்க பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பர். இதுவல்லவோ மாற்றம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் யாரும் இப்படியெல்லாம் பேசுனது கிடையாது. இதே மாதிரி திமுக ஆட்சியிலிருந்து திமுகவுடைய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசியிருந்தால் இந்நேரத்துக்கு அதோடைய விளைவுன்றது ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசினாவே அதுக்கே மோசமாக பேசுவாங்க. நம்ம பிடிஆர்லாம் பேசினார், அவராவது வெளிநாட்டிலே தான் படித்தார், அவர் அங்கேயே நிறைய வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்துட்டு ஆங்கிலம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதுக்கே அவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க போட்டு. இதே மாதிரி ஒரு பதிலையும் அவர் கொடுத்திருந்தால், ஒருவேளை பிடிஆர் அவர்கள் நான் சொல்கிறேன், யாராவது விமர்சனம் பண்ணி அதுக்கு வந்து நான் இப்படி தான் பேசுவேன், இது என்னோடய ஸ்டைல் அப்படின்லாம் சொல்லியிருந்தால், இல்லை திமுகவுடைய வேறு ஏதோ அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசிட்டு யாரோ அவரை நோக்கி கேள்வி கேட்டு அதுக்கு இது மாதிரி பதில் அளித்திருந்தால் இந்நேரத்துக்கு ஒட்டுமொத்த நாடுமே அலறி இருக்கும், நேஷ்னல் மீடியா வரைக்கும் போயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் டிபேட்ஸ் நடந்திருக்கும், இப்படி பேசிவிட்டாங்க அப்படி. ஆனால் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க எல்லாரும், பெருசாக எதுவும் இல்லை, அப்படியே சும்மா அப்படியே ஒரு நியூஸு அப்படியே கடந்து போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி சொகுசெல்லாம் திமுகவுக்கு எப்போவுமே கிடைக்காதுங்க. அதுதான் பிரச்சனை. திமுக கிட்ட ஒரு சின்ன தவறு கூட இருந்துடக்கூடாது. இருந்துச்சுன்னு சொன்னாக்க அப்படியே சிலுவையில் தூக்கி அரைஞ்சி ஆட்சியே கையில் கிடைக்க விடாமல், இல்லை கையில் இருக்கக்கூடிய ஆட்சியை பிடுங்கி கூட தெருவில் விட்டுருவாங்க. திமுக கிட்ட அப்படியே பியூரிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் கிட்டலாம் பாருங்கள், எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், அதிமுக தாவேக்கா யாராக வேணா இருக்கட்டும், அவங்க எவ்வளோதான் தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நல்லது செஞ்ச மாதிரி ஒரு பிம்பம் மட்டும் போதும் இந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்கு. ஆனால் திமுக எவ்வளோதான் நல்லது செஞ்சுருந்தாலும் ஒரே ஒரு சின்ன பிழை, அதுவும் பிழையாக கூட இருக்காது, வெறும் குற்றச்சாட்டாக கூட இருக்கலாம், ஊழல்னு குற்றச்சாட்டாக கூட இருக்கலாம். அந்த குற்றச்சாட்டையெல்லாம் முழுசாக நம்பிக்கிட்டு திமுகவை அப்படியே நடு தெருவில் நிற்க வச்சுருவாங்க. இந்த சொகுசு திமுகவுக்கு என்றைக்குமே கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டின் நிலை, இப்படி தான் இருக்குது. ஆக நம்ம நிதியமைச்சர் இப்படி ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு வெடித்து சதறி இருக்காப்புல, தமிழில் ஒழுங்காக பேசுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு ட்ரிகர் ஆகி பேசியிருக்காப்புல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.